பார்த்தாங்க சார், நான் சார் வினோத சித்தம். ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிட்டாரு. வினோத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை கோய் 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படமாக மாற்றி 22 காட்சி 19 நாட்கள் அவல்லமான ஒரு படத்தை வினோத சித்தம் என்று பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா? அப்ப பொண்டாட்டி ஊருக்கு போய் நான் தானே சமைக்கணும். அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவு அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட. ஸோ உருவானதுக்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம். ஊடக சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்கப்பார்கள். நம்ம சந்தோஷமா இருந்தோம், எப்போ சந்தோஷமா இருந்தாலும் உருவானான்னு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்க்குறேன். எதிர்பார்த்து வளர்க்குறேன். எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன்? யாரும் ஏய் பெத்துட்ட வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்து சொல்லுப்பாரு. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாசம் உள்ளுக்குள்ள ஒரே இருட்டு, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு லைட் இல்ல, கரண்ட் படுக்க பெஞ்ச் இல்ல, பேச்சு துறைக்கு ஆள் இல்ல, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதே போல இந்த உலகத்துல எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலயோ 70 வயசுலயோ 80 வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது. அமைதி அடைஞ்ச சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ நடா இந்த ஆள் போனா எங்க இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ அந்த புண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோணிக்கும் நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கறவங்க எல்லா தொழிலும் அடைவோம். நாங்க கம்பெனி ஏழை அப்படி நம்ம சரியான ஐயா சூப்பரியா நிறைய 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில சொல்லாம அது என்னை பார்த்தவுடன் சொல்றாங்க. இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமாட்சி ஆசை இருக்கு மாதிரி ஒரு தம்பி சுரேஷ் பார்த்துச்சு, அண்ணே புகழ வாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் என்னடா நான்